சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டேண்ட்ரஃப்னால் வரும், பொடுகு தொல்லைனால் கூட முடி நிறையா கொட்டும். ரா முட்டையை சாப்பிடக்கூடாது, அதாவது பச்சை முட்டையை சாப்பிடுவார். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான பயோட்டின் கிடைக்காது. ஏன்னா அதில் அவிடின்னு ஒரு பொருள் இருக்குது. காரம் கம்மியாக சாப்பிட்ணும், புளிப்பு கம்மியாக சாப்பிட்ணும். இந்த மாதிரி முடி அதிகமாக கொட்டுதுன்னா சில பேருக்கு இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியான்னு சொல்லுவாங்க. அப்படி வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஃப்ரிஸி ஹேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயில் மாறும். காமனாக ஒரு ஆயில் விளம்பரப்படுத்தினா அதை வாங்கி எல்லோரும் போடக்கூடாது. மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கங்கள். டாக்டர் ஆர்சி சதீஷ்குமார், ஆயுர்வேத மருத்துவர், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம். தலைமுடி பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக தான் ஆயுர்வேதாவுக்கு வராங்க. முடி வரலைன்னா ஒரு ஆயுர்வேத டாக்டர் பார்க்கலான்னு வராங்க. முகத்தில் பரு வந்துருச்சா உடனே ஒரு ஆயுர்வேத டாக்டர் பார்க்கலான்னு வராங்க. தொப்பை வந்துருச்சா ஆயுர்வேத டாக்டர் பார்க்கலான்னு வராங்க. இதுக்கு தான் அதிகமாக வராங்களே தவிர இப்போ வந்து அந்த தலைமுடிக்கு உண்டான சிகிச்சைன்னு பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் இந்த ஹேர்ஃபால் வந்து ஏன் வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை வந்து டயக்னோஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து சில பேருக்கு இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியான்னு சொல்லுவாங்க. அப்படி வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கிற ரோமங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தலையில் வந்து மேலே போயிட்டே இருக்கும். அப்படிங்கிற ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா அதுக்கு உண்டான சிகிச்சைகள் ஆயுர்வேதாவில் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிரச்சனைன்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனத்தில் என்னென்னா ஒரு சிறிய கூர்மையான இது கொண்டு அந்த லேன்செட்டு இல்லை ஒரு நீடில் மாதிரி இதை வச்சு ஒரு சின்னதாக நம்ம குத்தி விடும் போது என்னென்னா அங்கே வந்து அந்த போர்ஸை ஓப்பன் பண்ணி விடும். அந்த ரோம இது இருக்குது இல்லைங்களா, அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் போர்ஸை வந்து அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்குண்டா திரும்ப அது மேலே ஒரு மஷி கல்பனாசன் ஒரு மருந்துகள் இருக்குது. அதை வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அது முடியும் வரும். ஒரு 80% அதுக்கு உண்டான சான்ஸுகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் சில ஆயில்கள் இருக்குது. காமனாக நீங்களாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள நீலி பிருங்காதி, பிருங்கராஜ் தைலம், அந்த மாதிரி சில மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டேண்ட்ரஃப்னால் வரும், பொடுகு தொல்லைனால் கூட முடி நிறையா கொட்டும். அப்படின்னா அந்த டேண்ட்ரஃபை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஃபாலை ட்ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த நியூட்ரியன் டெஃபிஷியன்சினால் வரும். நிறைய பேர் இந்த பயோட்டின்கிற காம்பவுண்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த பயோட்டின் சாப்பிட்றதுனால முடி கொட்டுறதெல்லாம் நிற்காது அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஆர்டிகல்ஸ். ஆனால் நான் அதை நிறுத்துறதில்லை. ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா போதும், பயோட்டின் சாப்பிடுப்பான்ட்டா பயோட்டின், லூசைன் சாப்பிடுப்பான் லூசைன், சியாத்தைன் சாப்பிட கண்ணு நல்லா தெரியும். அதில் வந்து அதை உண்டான தரவுகள் இருக்கான்னு நம்ம பார்க்குறதில்ல. ஆனால் அந்த பயோட்டின் தேவைன்னா அது முட்டையிலே இருக்குது. அவிச்ச முட்டையில் இல்லாத பயோட்டின் எங்கேயுமே கிடையாது. ரா முட்டையை சாப்பிடக்கூடாது, அதாவது பச்சை முட்டையை சாப்பிடுவார். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான பயோட்டின் கிடைக்காது. ஏன்னா அதில் அவிடின்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த அவிடின் போய் பயோட்டினோட பைண்ட் பண்ணி அந்த பயோட்டின் உண்டான எஃபிகசியை உங்களுக்கு கொடுக்காது. அதனால் அது சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த இது வந்து வால்நட்டு, பாதாம், இந்த பிஸ்தா, இதெல்லாம் டீசால்ட்டட் வித்தவுட் சால்ட்டு, இதெல்லாம் சாப்பிடும் போது உங்களுக்கு முடி இதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீரை வகைகளில் கரிசாலை கீரைன்னு ஒரு கீரை இருக்குது. அந்த கரிசாலை கீரையை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவே அயன் இருக்கிறதுனால அது முடி வளர்ச்சிக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அப்புறம் உணவு வகைகளில் பார்த்திங்கன்னா நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்ணும், புளிப்பு கம்மியாக சாப்பிட்ணும். இந்த மாதிரி முடி அதிகமாக கொட்டுதுன்னா இதெல்லாம் வந்து காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் வர ஹேர் ஃபால் மாதிரி உங்களுக்கு. அதனால் நல்ல ஆயுர்வேத மருத்துவரை பார்த்து உங்களுக்கு உண்டான என்ன விதமான தோஷங்களில் நீங்கள் அதிகமாக இருக்குது, என்ன பிரகிருத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகிருதி வயசு முடி சீக்கிரமாக இளமையிலே உங்களுக்கு முடி கொட்டுறதெல்லாம் இருக்கும். பித்த பிரகிருதி பர்சன்ஸ்லாம் முடி ஜாஸ்தியாக கொட்டப்பிருக்கும். சில பேருக்கு அந்த ஸ்பிளிட் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரிட்டில் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரிஸி ஹேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயில் மாறும். காமனாக ஒரு ஆயில் விளம்பரப்படுத்தினா அதை வாங்கி எல்லோரும் போடக்கூடாது. இப்போ அதிகமாக சில பேர் ஒரு கான்செப்ட் உண்டு, பொடுகு இருக்குன்னு தான் எண்ணெய் போடக்கூடாதுன்னு. அது சரியாகாது. ஆனால் பொடுகு எண்ணெய் கொடுத்து தான் நாங்கள் சரி பண்ணுறோம். சில எண்ணெய்கள் போட்டால் தான் அந்த பொடுகை சரியாகும். அந்த மாதிரி நிறையா சிகிச்சை முறைகள் இருக்குது. முடி உதிர்தல் அது வந்து ஒரு புறத்தோற்றத்துக்கான மிக முக்கியமான ஒன்று. அதனால் அதுக்குண்டான சிகிச்சைகள் நிறைய இருக்குது.
இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஒரு அலோபதி மருத்துவத்தில் பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிசின் சொல்கிறோம்ல, பார்த்திங்கன்னா இப்போ வந்து சர்ஜரி சொல்கிறோம், இஎன்டி சொல்கிறோம், ஆப்தமாலஜி சொல்கிறோம், அதே மாதிரி இப்போ வந்து கைனகாலஜி, ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜின்னு சொல்கிறோம், ஆர்த்தோபீடிக்ஸ். அது மாதிரி ஆயுர்வேதாலேயும் உங்களுக்கு வந்து நிறைய சிறப்பு மருத்துவங்கள் இருக்குது. அந்த எம்எஸ் எம்டி கோர்சஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஷல்யான்னு சொல்கிறது எம்எஸ் ஆயுர்வேதிக் சர்ஜரியை குறிக்கும், ஷாலக்கியான்னு சொல்கிறது இஎன்டியை குறிக்கும், பிரசூதி ஸ்திரீ ரோகான்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி. அதே மாதிரி உங்களுக்கு திரவியகுணான்னு சொல்லுவாங்க, அது வந்து கிட்டத்தட்ட ஃபார்மகாலஜி, மெடிசன் ரிலேட்டட் ஃபார்மகாலஜி அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி நிறைய வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிசன்ஸ் விச் இஸ் ஸ்பெஷலைஸ்டு இன் ஆயுர்வேதா, அதெல்லாம் தான் சொல்கிறது. அந்த யோகாங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த யோகா ப்ரொசீஜர்ஸு இந்த இதெல்லாம் வந்து அஷ்டாங்க யோகாஸ், அட யோகா, இந்த மாதிரி நிறையா யோகா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது யோகாங்கிறது எம்டி யோகான்னு கொடுக்குறதுல ஸ்வஸ்தவரத்தான்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் இந்த பிரக்ரியா யோகா இதெல்லாம் வந்துடும்.